ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெஸ்ட்டு 12க்கான ஆன்சர் கீ பார்க்கலாம். ஸோ நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் என்னென்ன டாப்பிக்லாம் இந்த டெஸ்ட் நம்பர் 12ல் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, 10th ஓல்டு புக்கு தமிழ், அதே மாதிரி எக்கனாமிக்ஸில் இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள், அப்புறம் 5 இயர் பிளான் 5 ஆண்டு திட்டங்கள், அப்புறம் திட்டக்குழு, பிளானிங் கமிஷன், நிதி ஆயோக்கு, அப்புறம் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த ஏரியாவெலாம் நம்ம கவர் பண்ணி ஜென்ரல் ஸ்டடீஸ் டாப்பிக்கில் கொடுத்துருந்தோம். அதே மாதிரி மேக்ஸில் வந்து பார்த்தோம்னா மென்சுரேஷன் அளவியலில் 3 டைமென்ஷன் 3D ஓகேவா. ஸோ இதில் நீங்கள் எவ்வளோ மார்க் அப்படிங்கிறத கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, நிறையா இருந்தாலும் பரவாயில்ல, எதுக்குமே ஃபீல் பண்ணக்கூடாது ஓகேவா. இது வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கிடையாது, அதை ஃபஸ்ட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நம்மளே சோதிக்கக்கூடிய ஒரு சின்ன டெஸ்ட்டு தான் ஓகேவா. அதனால் ரொம்ப பெரிய அளவில் இங்கே எடுக்கிற மார்க்கு தான் டிஎன்பிஎஸ்சியில் வரும் அப்படின்ற சீன்லாம் இங்கே கிடையாது ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். முன்னேறிய நாடுகளின் இயல்புகளில் தவறான ஒன்று எது அப்படின்னு பார்த்தோம்னா, முன்னேறிய நாடு அப்படின்னா ரொம்ப டெவலப்டு கண்ட்ரினா எப்படி இருக்கும் அப்படின்னா, உயர்ந்த நாட்டு வருமானம், வளர்ச்சி, நாட்டு வருமானம் ரொம்ப அதிகமாக இருக்கும், அதே மாதிரி வாழ்க்கை தரம் ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம இதுக்கு வந்து பார்த்தோம்னா பார்த்தாலே ஒருத்தவனும் ஒவ்வொரு சிட்டிசன் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய குடிமகனுடைய தரம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகேவா. வாழ்க்கை தரம் வந்து அந்தளவுக்கு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தொழில் செறிவு, எங்கே பார்த்தாலும் ஒரே ஃபேக்ட்ரிஸு, ஐடி செக்டர், இந்த மாதிரி நிறைய தொழில் வந்து அதிகமாக இருக்கும். அப்படிலாம் இருந்தால் தான் ஒரு நாடு கண்டிப்பாக வளர முடியும். அதே மாதிரி அதிகமாக தொழில் இருக்கக்கூடிய நாட்டில் நகரமயம் அப்படிங்கிறதும் அதிகமாக தான் இருக்கும். குறைந்த நகரமயம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அதிகமான நகர்மயம் அப்படிங்கிறது தான் நமக்கு சரியான ஆன்சர். செகண்ட் ஒன்று, 3ஆம் உலக நாடுகள் என அழைக்கப்படுவது எது அப்படின்னா, வளர்ச்சி குன்றிய நாடு ஓகேவா. வளர்ச்சி குன்றிய நாடுகளை தான் 3ஆம் உலக நாடுகள் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. 3ஆம் உலக நாடுகள்னால் நீங்கள் பாட்டில் எதுவும் ரொம்ப பெருமையாலாம் நினச்சிக்கக்கூடாது, ஒரு மாதிரி இது நல்ல டெவலப்டு கண்ட்ரியாக இருக்குமோ அப்படின்லாம் நினச்சிக்கக்கூடாது. வளர்ச்சி குன்றிய நாடு தான் 3ஆம் உலக நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. 3வது கேள்வி பாருங்கள். இந்தியாவின் பண்புகளில் தவறானது எது? உலகின் புவிப்பரப்பில் இந்தியா 2.4% பரப்பளவினை கொண்டுள்ளது. இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா 2.42% பரப்பளவு உலகத்தோட பரப்பளவில். பி ஆப்ஷன், உலக வருவாயில் 1.2% வருமானத்தை இந்தியா கொண்டுள்ளது. 2.4ல் பாதி 1.2 தான் ஓகேவா. இங்கே வந்து பரப்பளவு ஜாஸ்தி, பரப்பளவில் பாதி தான் இன்கம் வருது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உலக மக்கள் தொகையில் 8இல் ஒருவர் இந்தியர் ஆவார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 6ல் ஒருத்தர் தான் இந்தியர் ஓகேவா. உலகத்தோட மக்கள், உலகத்துலேருந்து ஒரு 5 பேரை மட்டும் ஒரு 6 மனுஷனை தூக்குனோம்னா கண்டிப்பாக அதில் ஒரு மனுஷன் இந்தியனாக தான் இருப்பான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உலக மக்கள் தொகையில் 6இல் ஒருவர் இந்தியர் ஆவார். அதே மாதிரி இந்தியாவில் 8ல் ஒருத்தர் நீரிழிவு நோயாளின்னு சொல்லுவாங்க. அதுவும் சயின்ஸில் வரக்கூடிய ஒரு டேட்டா தான், சுகர் பேஷண்ட்டாமா. அதேமாதிரி உலகில் அதிகமான மக்கள் தொகையை கொண்டுள்ள நாடு இந்தியா தான், சைனாலாம் கிடையாது, இந்தியா தான். 17.9% கரெக்டாக சொல்லணும்னா. ஸோ அடுத்தது சிறு பிளவு ஆண்டு என அழைக்கப்படும் ஆண்டு எது அப்படின்னா, நமக்கு வந்து 1951 அதுதான் சிறு பிளவு ஆண்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பெரும் பிரிவினை ஆண்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா 1921. ஸோ அந்த டைமில் நிறைய காலரா, பிளேக் நோயெல்லாம் வந்ததுனால நிறைய இறப்பு அதிகமாக இருந்திருக்கும். 1951 சிறு பிளவு ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. 1961 அப்படின்னா அது என்னென்னா மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஓகேவா. 2001 என்ன அப்படின்னா, 2001 தான் மக்கள் தொகை 1 கோடியை எட்டியது, 100 கோடியை எட்டியது, 1 கோடிங்கிறேனே. மக்கள் தொகை முதலாக 100 கோடியை எட்டிய ஆண்டு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா 2001 தான். 100 திருப்பி போட்டிங்கன்னா 1002 அப்படின்னு வருது. 2001 லாஸ்ட் 3 நம்பரை மட்டும் திருப்பி போட்டுக்க வேண்டியதான் ஓகேவா. 100 அப்படியே திருப்பி போட்டிங்கன்னா 2001 வந்துடுதில்ல. ஸோ அந்த கணக்கு தான். அதேமாதிரி மக்கள் தொகை மாறுதலை குறிக்கும் ஆண்டுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க ஓகேவா. அது 2011. அடுத்தது 5வது கேள்வி. பீமாறு மாநிலங்களுடன் பொருந்தாத மாநிலம் எது? இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், மகாராஷ்டிராங்கிறது அங்கே கவர் ஆகாது. ஸோ இதெல்லாமே பீமாறு மாநிலங்கள் அப்படின்னா என்னென்னா அதிகமாக மக்கள் தொகை உள்ள மாநிலங்கள் தான், வேறு எதுவும் கிடையாது. 6வது கேள்வி. ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் வசிக்கும் மக்களின் எண்ணிக்கையை குறிப்பது எது அப்படின்னு கேட்டிருக்கேன். ஸோ இது வந்து மக்கள் தொகை அடர்த்தி ஓகேவா. மக்கள் தொகை அடர்த்தி, பாப்புலேஷன் டென்சிட்டி. பாலின விகிதம் அப்படின்னா 1000 ஆண்களுக்குள்ள பெண்களின் எண்ணிக்கை, அதுதான் நமக்கு வந்து பாலின விகிதம்.
பிறப்பு விகிதம் அப்படின்னா எத்தனை பேர் 1000 பேருக்கு பிறப்போரின் எண்ணிக்கை பிறப்பு விகிதம். அதுமாரி வாழ்நாள் எதிர்பார்ப்பு அப்படின்றதெல்லாம் இது வராது. நமக்கு 1 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு அப்படின்னா மக்கள் தொகை அடர்த்தி தான். 7வது கேள்வி பார்க்கலாம். தவறான ஒன்று எது? கேரளா அதிகமான பாலின வீதத்தை கொண்டுள்ளது. கரெக்டு. பீகார் மாநிலம் மிகவும் அதிக மக்கள் தொகை அடர்த்தியுடன் உள்ளது. ரொம்ப கரெக்டு. அருணாச்சல பிரதேசம் மிக குறைவான அடர்த்தியை கொண்டுள்ளது. ஆமாம், 1 சதுர கிலோமீட்டருக்கு 17 பேர் தான். ஸோ அடுத்தது அஸ்ஸாம் மாநிலம் குறைவான எழுத்தறிவு வீதத்தை கொண்டுள்ளது அப்படிங்கிறது தவறு. ஸோ இங்கேயும் பீகார் தான் அதிகமாக அடர்த்தி பீகாரில் தான் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே கல்வி வசதியை செஞ்சு தரக்கு முடியலை. ஸோ அந்த பக்கம்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ பீகார் தான் அதுவும் ஆன்சரு. 8வது கேள்வி 2011 படி இந்தியாவின் எழுத்தறிவு விகிதம் 74.04% அப்படிங்கிறது தான் நமக்கு ஆன்சரு. இந்த ஏ ஆப்ஷனு சி ஆப்ஷன் பாருங்களேன். 80.03 அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு வரும். அதே மாதிரி சில புத்தகங்களில் தமிழ்நாட்டோட எழுத்தறிவு விகிதம் 80.33 அப்படின்னும் நமக்கு கொடுத்துருக்காங்க. 2 டேட்டாவுமே புக்கில் இருக்கிறதான் பார்த்துக்கோங்க. இந்தியாவுக்குனா 74.04. 9வது கேள்வி நிலக்கரி உற்பத்தியில் இந்தியா டேஷ் இடத்தில் உள்ளது அப்படின்னா 3வது இடத்தில் உள்ளது. அமெரிக்கா, சைனா, இந்தியா. அடுத்தது 10வது கேள்வி கீழ்கண்ட எந்த ஒன்று ஆந்திர மாநிலத்தில் அமைந்துள்ள தங்கவயல் சுரங்கமாகும்? ஹட்டி தங்கவயல் சுரங்கமும் கோலார் தங்கவயல் சுரங்கமும் கர்நாடகாவில் இருக்குது. இம்பர்லி சுரங்கம் அப்படிங்கிறது சத்தீஸ்கரில் இருக்குது. ராம்கிரி தங்கவயல் சுரங்கம் அப்படிங்கிறது ஆந்திர மாநிலத்தில் அமைந்துள்ள ஒரு தங்க வயல் சுரங்கம். அடுத்தது 11வது கேள்வி தேசிய துறைமுக வாரியம் எந்த ஆண்டில் உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1950. 12வது கேள்வி இந்திய கல்வி முறை அடிப்படையில் டேஷ் நிலைகளை கொண்டுள்ளது. மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின். 6 நிலைகளை கொண்டுள்ளது. எல்கேஜி யூகேஜியில் ஆரம்பித்து காலேஜ் வரைக்கும் இருக்கு இல்லையா, மொத்தம் 6 ஸ்டேஜ் இருக்குது. ஓகேவா. அடுத்தது 13வது கேள்வி ஒரு தேசத்தின் அல்லது ஒரு தனியாரின் தார்மீக ஒழுக்க நெறிகளை காயப்படுத்தினால் அந்த பொருளாதார நடவடிக்கை இழுக்கானது, மேலும் அது பாவமானது என எழுதியவர் யார் அப்படின்னா காந்தியடிகள் தான் அந்த மாதிரி சொல்லியிருப்பார். காந்தியடிகள் வேறு என்னென்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா எப்படி சொல்கிறது, தொழில்மயம், கிராமம், அவருக்கு ரொம்ப பிடிச்சது கிராமங்கள் தான். ஏன்னா இந்தியா கிராமங்களில் வாழ்கிறது அப்படின்றதையும் சொல்லியிருப்பார். இந்தியா குடிகாரர்களின் நாடாக இருப்பதை விட ஏழை நாடாக இருக்கிறதே பெஸ்ட்டு, அதுவே நல்லாயிருக்கு அப்படின்றதே சொல்லிடுவார். அந்த மாதிரி இருந்துட்டு போயிடலாம் அப்படின்றத சொல்லியிருப்பார். அதே மாதிரி தொழில் மையம் ரொம்ப பாவமானது அப்படின்றதெல்லாம் இவர் நமக்கு சொல்லியிருப்பார். 14வது கேள்வி அப்படின்னு பார்க்கும்போது அம்பேத்கர் அவர்களால் எந்த ஆண்டில் ரூபாயின் பிரச்சனைகள் என்னும் ஆய்வறிக்கை உருவாக்கப்பட்டது? ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 1923. ரூபாயின் பிரச்சனைகள் அப்படின்னு பார்க்கும்போது 1923 அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். ஸோ அடுத்தது 15வது கேள்வி சரியான விடையை தேர்ந்தெடு. கூற்று ராமச்சந்திர குஹா என்பவர் ஜேசி குமரப்பாவை பச்சை காந்தி என சிறப்பிக்கிறார். கரெக்டு. காரணம் இந்தியாவின் சுற்றுச்சூழலியல் குறித்து அடித்தளமிட்டதால் அவ்வாறு அழைக்கப்படுகிறார் அப்படின்றது ரெண்டுமே கரெக்டு தான். கூற்று மற்றும் காரணம் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. 16வது கேள்வி கீழ்கண்டவற்றில் எந்த முறையானது முதலில் தமிழ்நாட்டில் அறிமுகம் செய்யப்பட்டது? ஃபஸ்ட்டு எதை அறிமுகப்படுத்தினாங்கன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஜமீன்தாரி, ஜாகீர்தாரி, மல்குஜாரி, பிஸ்வேதாரி அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஜமீன்தாரியோட வேறு பெயர்கள் அது, ஆனால் ஆன்சர் கிடையாது. ரயத்துவாரி அப்படின்றது தான் நமக்கு ஆன்சர். ஓகேவா. ரயத் அப்படின்னா விவசாயின்னு அர்த்தம். ஓகேவா. மகள்னா கிராமம், அதான் மகள்வாரி. கிராமங்களில் மொத்தம் தொகுப்பாக என்ன பண்ணுவாங்க, ஸோ டேக்ஸை கட்டுவாங்க. நமக்கு ஆன்சர் ரயத்துவாரி. ரயத் அப்படின்னா விவசாயின்னு அர்த்தம். ஸோ அடுத்தது 17வது கேள்வி டேஷ் தொழிற்கொள்கையின் முக்கியமான நோக்கம் இந்தியாவில் கலப்பு பொருளாதாரத்தை அறிமுகப்படுத்துவதாகும். 1948ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட முதலாவது தொழிற்கொள்கை தான் இந்தியாவில் கலப்பு பொருளாதாரத்தை அறிமுகப்படுத்திய ஒரு தொழிற்கொள்கை. கலப்பு பொருளாதாரம்னா என்ன? அரசாங்கமும் தனியார் துறையும் சேர்ந்து செயல்படுறது. ஓகேவா. பொதுத்துறையும் தனியார் துறையும் சேர்ந்து செயல்படுவது. 18வது கேள்வி வெண்மை புரட்சி பாலுக்கு தான், மஞ்சள் புரட்சி எண்ணெய் வித்துக்கள், வெள்ளி புரட்சி அப்படிங்கிறது முட்டைக்கு வரும். ஓகேவா. வெள்ளி புரட்சி அப்படின்னா முட்டை, பருத்திக்கு என்னப்பா வரும் அப்படின்னு பார்த்தோம்னா வெள்ளி இழை புரட்சி அப்படின்னு வரும். வெள்ளி இலை. ஓகேவா. சில்வர் ஃபைபர் அப்படின்னு சொல்லுவாங்க. சில்வர் ஃபைபர் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரெசல்யூஷன் வாயில் வருது, ரெவல்யூஷன். ஓகேவா. வெள்ளி புரட்சி அப்படின்றது முட்டைக்கு வந்துடும். இளஞ்சிவப்பு புரட்சி பிங்க் புரட்சி. ஓகேவா. பிங்க் ரெவல்யூஷன் இறால். 19வது அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவில் முதலில் நிறுவப்பட்ட பொதுத்துறை நிறுவனம் டேஸ் ஆகும். இவரோட பேரில் தான் பொறியியல் படிச்சிருக்காங்களே பிஇ ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இன்ஜினியர்ஸ் டே இவருடைய பேரில் தான், இவருடைய
பிறந்த நாள் தான் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. விஸ்வேஸ்வரையா இரும்பு எஃகு தொழில் நிறுவனம் தான். ஸோ இவர் வந்து கர்நாடகாவை சேர்ந்தவர். ஓகேவா, விஸ்வேஸ்வரையா. அடுத்தது இந்தியாவின் மிக பழமையான தொழில் எது அப்படின்னா நெசவு தொழில் தான் ரொம்ப பழமையான தொழில். 21 1956ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட எண்ணெய் மற்றும் எரிவாயு கழகம் ஓஎன்ஜிசி. ஓகேவா, எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னா உத்தரகாண்ட். அதே மாதிரி எல்ஐசி எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டாலும் எல்ஐசியும் 1956 தான், ஓஎன்ஜிசியும் 1956 தான். அடுத்தது 22வது கேள்வி, இந்திய அரசு 14 பெரிய வணிக வங்கிகளை எப்போது நாட்டுடைமையாக்க முடிவு செய்தது அப்படின்னா ஜூலை 19 1969. அதுவே 6 பேங்க் மட்டும் எப்போ நேஷ்னலைஸ் பண்ணாங்க அப்படின்னா 1980. ஓகேவா. அடுத்தது 23வது கேள்வி, 4வது ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கியமான நோக்கம் டேஸ் ஆகும். நிலையான வளர்ச்சியும் தற்சார்பு நிலையை அடைதலும் அப்படின்றது ஆன்சரு. நிலைன்னு வருதுல்ல, நம்ம வீட்டு வாசலில் நிலக்கதவு தானே சொல்லுவோம். நிலைக்கு எத்தனை பக்கம் இருக்குது? 4 பக்கம் இருக்குது. அதனால தான் 4வது ஐந்தாண்டு திட்டம் நிலை அப்படின்னு வருதில்ல. ஸோ நிலைனா 4 பக்கம். நிலையான வளர்ச்சி, தற்சார்பு நிலையை அடைதல். ஓகேவா. வேளாண்மை, தொழில் மற்றும் சுரங்கம் அப்படின்னாலே அது 5வது ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கியமான நோக்கம். ஓகேவா. அடுத்தது சுதந்திரமான பொருளாதாரம், சுய முன்னேற்ற நிலையை ஏற்படுத்துதல் 3வது. ஓகேவா. சுரங்க தொழிலை வச்சு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா சுரங்கம் இருக்குது, ஒரு புதுசாக ஒரு சுரங்கம் ஒன்று தோண்டியிருக்காங்க, அதுக்குள்ளே போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? அஞ்சுவோம்ல. ஸோ சுரங்கத்துக்குள்ளே போகிறதுக்கு அஞ்சுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சுதந்திரமான பொருளாதாரம், சுய முன்னேற்ற நிலையை ஏற்படுத்துதல், இது 3வது. 3. ஓகேவா. ஸோ நான் வந்து 3க்கு போகணுன்னு எனக்கு ஆசை இருக்குது. எப்படி போகணும் அப்படின்னா நான் சுயமாக சம்பாரித்த காசில் சுதந்திரமாக போகணுன்னு எனக்கு ஆசை இருக்குது, அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அடுத்தது வேலைவாய்ப்பு, கல்வி மற்றும் சமூக நலம் முதலான மனிதவள மேம்பாடு. மனிதவள மேம்பாடை எட்டணும், அதனால தான் 8. ஓகேவா. மனிதவள மேம்பாட்டை எட்டணும், அப்போ 8வது ஐந்தாண்டு திட்டம். 24வது கேள்வி பார்க்கலாம். கீழ்கண்டவற்றுள் எந்த ஐந்தாண்டு திட்டம் முதலீட்டு திட்டத்தை அடிப்படையாக கொண்டு செயல்பட்டது? நிறைய முதலீடு போட்டால் தான் வறுமையை ஒழிக்க முடியும், அப்போ தான் நிறைய ஃபேக்ட்ரிஸ் கட்ட முடியும். ஓகேவா. அப்போ தான் அப்படிலாம் இருந்தால் மட்டும்தான் வறுமை அப்படிங்கிறது ஒழியும். கரீபி கட்டா, வறுமை ஒழிப்பு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, 6வது ஐந்தாண்டு திட்டம். ஓகே. அடுத்தது 7வது ஐந்தாண்டு திட்டம் தொடர்பான கூற்றுகளில் தவறானது எது? ஸோ தன்னிறைவு பொருளாதாரத்தை உருவாக்குவது. ப்ரைவேட்டுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க, தனியார் துறைக்கு முன்னுரிமை வழங்குவது. சூப்பரு. இந்த திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு 5% கொடுத்துருக்காங்க, கரெக்டு தான். ஆனால் 10% வளர்ச்சி பெற்று வெற்றி அடைந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வெற்றி அடைஞ்சது அப்படின்னு பார்த்தோம்னா வெற்றி அடைஞ்சது தான், ஆனால் 10%ன்றது கிடையாது. 7வது ஐந்தாண்டு திட்டத்தை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா 5, 6, 7 அப்படின்னு நம்ம ஒரு ஃப்ளோவாக ஞாபகம் வச்சுக்கலாம். 5, 6, 7. 5% இலக்கு, 6% எடுத்து வெற்றி அடைஞ்சிருச்சு 7வது ஐந்தாண்டு திட்டத்தில். 5, 6, 7 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். 26வது கேள்வி, 10 ஆண்டுகளில் தலா வருவாயை 2 மடங்காக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட ஐந்தாண்டு திட்டம் எது அப்படின்னா 10வது ஐந்தாண்டு திட்டம். இதை வந்து தலா வருவாய், தலை அப்படின்னு வருதுல்ல, 10 தலை ராவணா அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. 10 தலை, 10ங்கிறத ஐந்தாண்டு திட்டம், தலைங்கிறது தலை வருவாய் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தலை இங்கே 10, பத்தலை அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஆன்சரு 10வது ஐந்தாண்டு திட்டம். 27வது கொஸ்டின், நிதி ஆயோக் தொடர்பான கூற்றுகளில் இது தப்பு அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ இது 2015 ஜனவரி 1 கரெக்டு. இந்திய அரசின் திட்டங்களை கண்காணிக்கும் அறிவு மையம். சூப்பரு. நிதி ஆயோக்கிற்கு மாற்றாக திட்டக்குழு என்ற அமைப்பு உள்ளது. இல்லையே, திட்டக்குழுவுக்கு மாற்றாக தானே நிதி ஆயோக் இருக்குது. NITI நேஷ்னல் எப்படி சொல்லலாம், நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படிங்கிறதா நித்தி அப்படின்றதோட எக்ஸ்ப்ளனேஷனாக. ஆயோக் அப்படின்னா ஆணையம்னு அர்த்தம். ஓகேவா. ஸோ அடுத்தது நிலையான வளர்ச்சியை மேற்பார்வையிட மற்றும் ஒருங்கிணைக்க செயல்படுகிறது. சூப்பரு. அடுத்தது 28வது கேள்வி, மக்களின் உண்மையான வாழ்க்கை தரத்தை அரசு கண்டறிய டேஸ் பயன்படுகிறது. என்ன பயன்படுது? PQLI, PPP, GDP, HDI அப்படின்னு பார்த்தோம்னா HDI தான். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், மனிதவள மேம்பாட்டு குறியீடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ரொம்ப முக்கியமானது. PQLI ஏன்னா இப்போ ரீசெண்டாக TNPSCயில் கொடுத்துறாங்க, ஷார்ட் ஃபார்மை கொடுத்துட்டு அதோட எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்றதெல்லாம் கேட்டிருக்காங்க. HDI அதோட விரிவாக்கம் தருக, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு கொடுப்பாங்க, ஹியூமன் டென்சிட்டி இண்டெக்ஸ் அப்படின்லாம் கொடுத்துருவாங்க. PQLI அப்படின்னா ஃபிசிக்கல் குவாலிட்டி லைஃப் இண்டெக்ஸ், வாழ்க்கை தர குறியீடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. GDP அப்படின்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க.
பிபிபி அப்படின்னா பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, வாங்கும் சக்தி சமநிலை அப்படின்னு சொல்லுவாங்க, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. 29வது கேள்வி, மனித மேம்பாட்டு குறியீட்டுக்கான கணக்கீடானது மனித வளர்ச்சிக்கான முக்கிய அம்சங்களை புறக்கணித்துள்ளது என கூறியவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது பிஸ்வஜித் குஹா அப்படிங்கிறவர் தான் நமக்கு சொல்லியிருக்காரு. அமர்த்தியா சென், மெஹபூப் உல் ஹக் அப்படின்றவங்க எதுக்கு வருவாங்க அப்படின்னா 1990 ஹெச்டிஐ உருவாக்குனவங்க. ஓகேவா, அதையும் மறந்துட வேண்டாம். 30வது கேள்வி, மனிதவள மேம்பாட்டு குறியீடுகள் எந்த ஒன்று அதில் கவர் ஆகாதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன்று வாழ்நாள் குறியீடு. ஓகேவா, அடுத்ததுக்கப்புறம் கல்வி குறியீடு. ஹெச்டிஐ தானே, ஹெச்னா ஃபஸ்ட்டு வந்து நான் ஷார்ட்கட்காக சொல்கிறேன், ஹெச் அப்படின்னா ஹெல்த்துன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் தான், இருந்தாலும் ஷார்ட்கட்காக சொல்கிறேன். ஹெச்னா ஹெல்த்துன்னு வச்சுக்கோங்க. ஹெல்த் நல்லா இருந்ததுன்னா வாழ்நாள் நல்லாயிருக்கும். ஸோ அடுத்தது ஹெச். டினா டெவலப்மெண்ட்னு வச்சுக்கோங்க. டெவலப் ஆகணுன்னா கல்வி ரொம்ப முக்கியம். ஐ அப்படின்னா பார்த்துக்கோங்க, நமக்கு வருமானம் ரொம்ப முக்கியமாக, அப்போ மொத்த உள்நாட்டு உற்பத்தி. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு கவர் ஆகிடுது. மகிழ்ச்சி குறியீடு அப்படிங்கிறது அதில் கவர் ஆகாது. ஸோ அடுத்தது 31, நிதி ஆயோக்கினை இந்தியாவிற்கு பரிந்துரை செய்த குழு எது அப்படின்னா அஜய் சிப்பர் குழு. அஜய் சிப்பர் குழு தான் நமக்கு இந்தியாவுக்கு நிதி ஆயோக்க பரிந்துரை செஞ்சுருக்காங்க. ஸோ வேறு என்ன பார்க்கலாம், விஜய் கேல்கர் சந்தானம் குழு ஏதாவது ஞாபகம் வருதான்னு பார்ப்போமா. விஜய் கேல்கர் குழு அப்படின்னு பார்த்தோம்னா விஜய் கேல்கர் குழு வந்து ஜிஎஸ்டியை இந்தியாவுக்கு பரிந்துரை செஞ்சுருப்பாங்க. சூப்பரு. அடுத்தது சந்தானம் குழுனா இந்தியாவுக்கு சிபிஐ சிவிசியை பரிந்துரை செஞ்சுருப்பாங்க. சூப்பரு. அசின் தாஸ் குப்தாவா, என்ன புது பேராக இருக்குது. வேட் வரின்னு ஒன்று இருந்துச்சு தெரியுமா, ஜிஎஸ்டிக்கு முன்னாடி வேட் வரி, வேல்யூ ஆடட் டேக்ஸ், மதிப்பு கூட்டப்பட்ட வரி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதை பரிந்துரை செய்த குழு எது அப்படின்னா அசின் தாஸ் குப்தா. அஜய் சிப்பர் அப்படிங்கிறது நீத்தி ஆயோக் புக்கில் கிடையாது, தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது 32வது கேள்வி, எந்த ஆண்டில் பிரசல்ஸ் நகரில் பன்னாட்டு நிதிய மாநாடு கூட்டப்பட்டது? 1920. 33, இந்திய ரிசர்வ் வங்கி எந்த ஆண்டு நாட்டுடைமையாக்கப்பட்டது? ஸோ எப்போ தொடங்கப்பட்டதுன்னு தெரியணும்ல. ஏப்ரல் 1, நல்லா ஏமாத்துகிற வருஷம், முட்டாள்கள் மாதம் இல்லையா, ஏப்ரல் 1. ஏமாந்தியா ஏப்ரல் ஃபூலுங்கிற மாதிரி ஏப்ரல் மாதம் ஆரம்பித்து வச்சுருக்காங்க. ஏப்ரல் 1ஆம் தேதி 1934. 4ஆம் மாதம் ஆரம்பிச்சிருக்காங்க, அதே வருஷமும் 4லேயே முடியுது. ஆனால் நாட்டுடைமையாக்கப்பட்டதாச்சும் நல்லா கொடுக்கணும்ல, அப்போ என்ன பண்ணுறாங்க, ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ட்டு ஜனவரி 1 நாட்டுடைமையாச்சும் ஜனவரி 1 ஆரம்பிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நேஷ்னலைஸ் பண்ணியிருக்காங்க 1949. ஜூலை 19, 1969 அது 14 பேங்க் நேஷ்னலைஸ் பண்ணது. 34வது கேள்வி, இந்தியாவில் நாணயங்கள் மற்றும் ₹1 காகித பணத்தை அச்சிடுவது டேஸ் அமைப்பாகும். பணம் இப்போ 10 ரூபா பணம் இருக்குது, 20 ரூபா இருக்குது, 50 இருக்குது, 100 இருக்குது, 200, 500, 2000 இப்படியெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாமே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகேவா, இந்தியாவின் ரிசர்வ் வங்கி அச்சடிக்கிற பணம் அதெல்லாமே. ஆனால் ₹1 காகித நோட்டு இருக்குல்ல, ₹1 காகித நோட்டு அப்புறம் நாணயங்கள், இது ரெண்டும் யார் அச்சடிக்கிறாங்க அப்படின்னா நிதி அமைச்சகம், ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி அப்படிங்கிறதான். மாற்றி நிதி ஆணையம், ஃபினான்ஸ் கமிஷன்னு போட்டக்கூடாது. அடுத்தது 35வது கேள்வி, இந்திய ரிசர்வ் வங்கி தொடர்பான கூட்டில் எது தப்பு அப்படின்னு பார்த்தோம்னா 1937ஆம் ஆண்டு தலைமை அலுவலகம் கல்கத்தாவிலேருந்து மும்பைக்கு மாற்றப்பட்டது. கரெக்டு தான், மும்பைக்கு மாற்றப்பட்டது, கல்கத்தாவிலேருந்து மும்பைக்கு மாற்றப்பட்டது. சூப்பர். ஓஸ்போன் ஸ்மித் என்பவர் முதல் ஆளுநர். ஓகேவா, சூப்பரு. அடுத்தது காகித பணம் வெளியிடும் பணியை மேற்கொள்கிறது. இதுவும் சூப்பர் தான். முதலில் தலைமை அலுவலகம் அசாம் மாநிலத்தில் செயல்பட்டதா? கல்கத்தாவில் தான் செயல்பட்டுச்சு. ஓகேவா, கல்கத்தாவிலேருந்து தான் மும்பைக்கு மாறி இருக்கும். 36வது கேள்வி, இந்திய ரிசர்வ் வங்கி எத்தனை தீர்வகங்களை கொண்டு செயல்படுகிறது அப்படின்னா 14 தீர்வகங்கள். ஓகேவா, 14 தீர்வகங்களை கொண்டு செயல்படுகிறது. ஓகேவா. ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம்னா அயல்நாட்டு செலாவணி மேலாண்மை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? இது 37வது கேள்வி. 1999. ஓகேவா, 1974 அப்படின்னா அது அந்நிய செலாவணி கட்டுப்பாட்டு சட்டம். ஓகேவா, செல்லாவணி கிடையாது, செலாவணி. ஆனால் 1999 அப்படிங்கிறது அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டம். கட்டுப்பாட்டு சட்டம்னா 74, மேலாண்மை சட்டம் அப்படின்னா 1999. ஃபெரான்னு சொல்லுவாங்க, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெஸ்ட்ரிக்டட் ஆக்ட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஃபெரா அப்படின்றது அது 1974. அதுவே ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட், மேலாண்மை சட்டம் அப்படின்னா 1999. 38வது கேள்வி பார்க்கலாம். இந்திய நபார்டு வங்கி எந்த ஆண்டு தனியாக செயல்பட தொடங்கியது? அதுக்கு முன்னாடி ஆர்பிஐ கூட சேர்ந்து தான் இருந்தாங்க. 1982 வருஷத்தில் ஜூலை மாதத்தில் தனியாக பிரிஞ்சு வந்துட்டாங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு துணை ஆளுநர் தான் நபார்டோட தலைவராகவும் இருப்பார் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க.
நபார்டு என்பது ஆஹா இப்படி எல்லாமா கேள்வி கேட்பாங்க அப்படின்லாம் நினச்சிடாதீங்க. இந்த மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. என்ன கோவத்தில் இருக்காங்கன்னு தெரியல டிஎன்பிஎஸ்சி. ஆனால் அதையும் நாங்கள் ஃபேஸ் பண்ணோம்ல அப்படின்ற மாதிரி ஆன்சர் நம்ம பண்ணலாம். நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்டு ரூரல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது தான் நபார்டு பேங்க். ஓகேவா? நபார்டு அப்படின்னா வேளாண்மைக்காக இருக்கக்கூடிய ஒரு ஹெட்டாக. இப்போ மற்ற பேங்க்லாம் வந்து ஆர்பிஐ ஹெட்டாக இருக்காங்களா, அதேமாதிரி வேளாண்மைக்கு யாரெல்லாம் எந்த அமைப்பெல்லாம் எந்த அமைப்பெல்லாம் உதவுதோ ஸோ அவங்களுக்குலாம் லீட்ரு மாதிரி நபார்டு பேங்க். ஓகேவா? நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. 40வது கேள்வி, ஐசிஐசிஐ பேங்க்கு சொல்கிறோம்ல, அது என்ன அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் கிரெடிட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்றதையும் மறந்துட வேண்டாம். மேக்ஸிமம் விரிவாக்கத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. மொக்கையாக இருக்கேன்னு நினச்சிட்டு போயிடுவோம். வச்சாம்பார் ஆப்புன்ற மாதிரி எக்ஸாமில் பெரிய செக்காக வச்சு விட்ருவாங்க. எப்படி சொல்கிறது, என்னென்னத்தையோ உளுந்து படிச்சுட்டு போயிருப்போம். இந்த பிரகாஷ்ராஜ் ஒரு படத்தில் சொல்லுவார்ல, எனக்கு வந்து யாரோ இந்த ஒரு மன்னர் பேரை சொல்லி அவரோட குதிரை பேர் எனக்கு தெரியும், நீங்கள் அதை கேளுங்களேன் அப்படின்னு சொல்லுவார் தெரியுமா? அந்த மாதிரியெல்லாம் நமக்கு டேட்டாஸ் தெரியும் அப்படின்றதுலாம் பெருமை கிடையாது. கேள்வியில் இருக்கக்கூடிய கேள்விக்கு அவங்க கேட்டிருக்க கேள்விக்கு நமக்கு ஆன்சர் தெரியுதா, அதுதான் சிம்பிள். ஓகேவா? அதாவது சிலர் நிறையா படிச்சுட்டு வருவாங்க, சிலருக்கு கம்மியாக தான் படிச்சிருப்பாங்க. நிறையா படிச்சிருந்தவங்க அவுட் ஆஃப் புக்கு அவுட் ஆஃப் சோர்ஸு அப்படி இப்படின்னு வெளியில் படிச்சிருந்தாலும் கம்மியாக ஸ்கூல் புக்கில் நல்லா இருக்கிறத தெளிவாக படிச்சுட்டு போகிறவங்க தான் எப்போவுமே கெத்து. அதை மறந்துட வேண்டாம். 41வது கேள்வியிலேருந்து மேக்ஸ் வந்துடுது. ஸோ 41வது கேள்விக்கான ஆன்சர் மேக்ஸிமம் எல்லாத்தையுமே புக் பேக்லேருந்தே எடுத்து வச்சாச்சு. ஏன்னா ரொம்ப முக்கியமானது. பி ஆப்ஷனு, 42க்கு ஏ ஆப்ஷனு, 43 சி ஆப்ஷனு, 44க்கு சி, 45க்கு சி, 46க்கு ஏ, 47க்கு ஏ, 48க்கு பாம்பே பி, 49க்கு ஏ, 50க்கு என்ன ஆன்சரு, 50க்கு சி. ஓகேவா? ஸோ தமிழ் பார்க்கலாம். 51வது கேள்வி என்ன, உலக வரலாற்றிலேயே மேதையான மாணிக்க வாசகரை விட புலமை, உழைப்பு, துன்பத்தை பொறுத்தல், பக்தி ஆகியவற்றுடன் நம் மனத்தை கவர்கின்றவர் யாரும் இல்லை என கூறியவர் யார் அப்படின்னா ஜியு போப். ஓகேவா? 52வது கேள்வி, திருக்குறள் தொடர்பான கூற்றுகளில் தவறானது எது? பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என பொதுநெறி காட்டியவர் திருவள்ளுவர். சூப்பரு. வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என பாரதிதாசன் புகழ்ந்துள்ளார். இதுவும் சூப்பரு. தைத்திங்கள் முதல் நாளா 2ஆம் நாள் தான் திருவள்ளுவர் நாள். முதல் நாளாக வரவே வராது. ஓகேவா? திருவள்ளுவ மாலை திருக்குறளின் பெருமைகளை பேசுகிறது. சூப்பரு. ஆன்சரு சி தான். ஏலாதி தொடர்பான கூற்றுகளில் தவறானது எது? ஏலாதியை இயற்றியவர் கனிமேதாவியார். சூப்பரு. இவர் சமண சமயத்தை சேர்ந்தவர். ரைட்டா? இதில் தான் செக் வைக்கலான்னு நினச்சேன் பௌத்தம்னு. எனக்கு தெரியும் எல்லோரும் கண்டுபிடிச்சிருவீங்க. சரி ரைட்டு, வேறு ஒரு இடத்துல செக் வச்சுக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். சமண சமயத்திற்கே உரிய கொல்லாமையை பற்றி கூறும் நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏலாதி. ஓகேவா? அடுத்தது என்னென்னா டி ஆப்ஷன், லவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலின்னு வரணும். ஆனால் அங்கேயும் ஏலாதியில் ஏலம்னு இருக்குது. நீங்களும் ஏமாந்து போகணுன்னு நானும் ஏலம்னு வச்சேன். எத்தனை பேர் ஏமாந்தீங்கன்னு தெரியல. ஆனால் ஏலம் அதில் வராது. லவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி ஆகியவற்றால் ஆன மருந்து பொருள் தான் ஏலாதின்னு சொல்லுவாங்க. ஆன்சர் டி தான் தவறானது. அடுத்த கேள்வி 54வது கேள்வி, பொருத்தமற்ற இணை எது? வணங்கினா பணிந்து தான், மாண்டார் மாண்புடைய சான்றோர், நுணங்கிய நூல்னா நுண்ணறிவு நூல்கள் தான். சூப்பரு. நோக்கினா எதிர்பார்த்து கிடையாது. நோக்கினா அவரை நோக்கி காத்திருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சி போடுவீங்களோன்னு நான் ஒரு கெஸ்ஸிங்கில் வச்சேன். ஆனால் நோக்கினா ஆராய்ந்து அப்படிங்கிறது தான் பொருள். 55, தொன்மை, உண்மை, திண்மை, வெண்மை, உண்மை, இனிமை, தனிமை, இளமை, வளமை, தாய்மை, தூய்மை, மும்மை, செம்மை, வியர்மை என வரும் 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி. அதுவே நம் மொழி என்றவர் அப்படின்னா தேவநேய பாவாணர் தான் சொல்லியிருப்பார். 16 தன்மைகள். ஓகேவா? தேவநேய பாவாணர். அதுவே 11 அப்படின்னு பார்த்தோம்னா முனைவர் எமினோ வருவார். ஓகேவா? அடுத்தது சங்க இலக்கியங்களின் மொத்த அடிகள் 26,350. 26,350 அப்படின்றத மறந்துட வேண்டாம். இதில் நிறைய கன்ஃபியூஷன் வரும், ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஓகேவா? 26 இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்ல. 2க்கு அப்புறம் ஒரு நம்பரை விட்டுருங்க. அடுத்த நம்பர் 3ஆக இருக்குது. 2, 3 லாஸ்ட்லேருந்து 5, 6 அந்த ஒரு ஃப்ளோவில் கூட ஏதோ ஒன்று ஷார்ட்கட்டு
அப்படி கூட ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேவா. ஆனால் ஒரு டைம் ஷார்ட்கட் போட்டால் மறக்காது. 57வது கேள்வி, தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குகிறது என்றவர் யார் அப்படின்னா கெல்லட், ஓகேவா. கெல்லட் தான் அப்படி சொல்லியிருப்பார். ஆமாம், லட்டெல்லாம் சாப்பிடும்போது ரொம்ப விருப்பமாக தானே சாப்பிடுவோம், லட்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 58வது கேள்வி, கரந்தை தமிழ்ச்சங்கம் தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டுமென தீர்மானம் எப்போது நிறைவேற்றியதுன்னா 1919. அதுக்கப்புறம் ஐகார குறுக்கம் தொடர்பானதில் தவறானது எது? சொல்லுக்கு முதலில் 1.5 மாத்திரை அளவில் ஒலிக்கும். மாத்திரைனா ஒரு சொடக்கு போடுறது, அப்படி இல்லைன்னா ஒரு டைம் கன்சிமிட்டுறது, அதுதான் ஒரு மாத்திரை. சொல்லுக்கு இடையில் ஒரு மாத்திரையாக ஒலிக்கும், கரெக்டு தான். சொல்லுக்கு ஈற்று, அதாவது கடைசியில் அங்கேயும் ஒரு மாத்திரை தான், ஓகேவா. அனைத்தும் சரி எத்தனை போட்டிங்கன்னு தெரில. அனைத்தும் சரி போட்டவங்களுக்கெல்லாம் ஒரு உஷாராயிக்கோங்க, ஓகேவா. 60வது கேள்வி, ஓர் எழுவாய் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுவாய்கள் ஒரு பயனிலையை கொண்டு முடிவது தனிநிலை தொடர். 61வது கேள்வி, தவறான பழமொழி எது அப்படின்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு, பதறாத காரியம் சிதறாது, ஓகேவா. சிதறும் கிடையாது, சிதறாது, உழைப்பின்றி ஊதியம் இல்லை, கண்டிப்பாக இல்லை. 62, ஒரு நாட்டில் பிறந்த மக்களுக்கு வேண்டப்படும் பற்றுகளுள் தலையாய பற்று மொழிப்பற்று என கூறியவர் பெரியார் தான் சொல்லியிருப்பார். மொழிப்பற்று பெரியார் தான் சொல்லியிருப்பார். 63, எளிய நடையில் தமிழ்நூல் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும், ஓகேவா. இயற்றுதலும் வேண்டும் என்ற பாடல் வரி பாரதிதாசன், ஓகேவா. அடுத்தது 64, பெண்கள் தன் கணவனுக்கு மட்டுமே உழைக்கும் அடிமையாக இல்லாமல் மனித சமுதாயத்திற்கு தொண்டு செய்யும் புகழ்பெற்ற பெண்மணிகளாக விளங்க வேண்டும் என வலியுறுத்தியவர் யார் அப்படின்னா பெரியார், ஓகேவா. ஸோ அடுத்தது 65, ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அந்த சொல்லை பிற சொற்களுடன் தொடர்ந்து நின்று வேறு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாக அமைஞ்சுது அப்படின்னா அது பொதுமொழி, ஓகேவா. பொதுமொழி தனியாக நின்று ஒரு பொருளை தரும். எப்படி சொல்லலாம், அந்தமான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தமான் அப்படின்னு சேர்த்து படித்தோம்னா அந்தமானாவது ஒரு தீவு, ரைட்டா. அதுவே பிரிஞ்சு நிற்கும்போது அந்த மான், ஓகேவா. மான் ஓடுகின்ற மானை குறிக்கிதில்ல, அப்போ பொருளே மாறுதல், அதுதான் பொதுமொழி, ஓகேவா. அடுத்தது 66வது கேள்வி, உலகினில் நாகரிகம் முற்றிலும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும், மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என கூறியவர் கால்டுவெல் சொல்லியிருப்பார், ஓகேவா. ஒரு வேல் ஒன்று வச்சுருப்பார். வேல் வச்சுக்கிட்டு நாகரிகம் அழிஞ்சு போயிடுச்சு, வேல் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவார், மீண்டும் புதுப்பிச்சிருவார். 67, அடுக்கு தொடர் தொடர்பான கூற்று, சொற்கள் தனித்தனியாக தான் நிற்கும், ஓகேவா. ஓடு அப்படின்னு நிற்கிறதெல்லாம் பாம்பு 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 அப்படின்லாம். அதுமாதிரி பிரித்தால் பொருள் தரும், கண்டிப்பாக தரும். 2 3 முறை 4 முறை அடிக்க வரும், கண்டிப்பாக. இசை குறிப்பு பண்புங்கிறதெல்லாம் இங்கே கிடையாது. அது சலசல கலக்கல இரட்டை கிளவி அங்கே போயிடும். 68வது கேள்வி, தான் அறியாத ஒரு பொருளை அறிந்து கொள்வதற்காக பிறரிடம் வினவுவது அறியாவினா. அடுத்தது 69, கீழ்காணும் உவமை தொடர்களில் தவறானது எது? அடியற்ற மரம் போல, கரெக்டு. கீரியும் பாம்பும் போல, கரெக்டு. கடலில் கரைத்த பெருங்காயம் போல, அதுவும் கரெக்டு. ஆனால் நிலவும் ஞாயிறும் போல அப்படின்றது வராது. என்ன வருங்கிறத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்தது 70வது கேள்வி, சரியாக பொருந்தாத ஒரு மரபு தொடரை கண்டறி. ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல கல்யாணத்தெல்லாம். ஸோ கல்யாணம்லாம் ஆயிரங்காலத்து பயிர் மாதிரின்னு சொல்லுவாங்க, நீண்ட காலத்துக்குரியது. கம்பி நீட்டல் அப்படின்னா சொல்லிக்கொள்ளாமல் செல்லல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பஞ்சாய் பறத்தல் அப்படின்னா அலைந்து திரிதல், அப்படியே அலைகிறது. அடுத்தது குட்டிச்சுவர், வேஸ்ட்டு, இருக்கிறதும் ஒன்று இல்லாமல் இருக்கிறது ஒன்று, ஓகேவா. அதனால் இல்லாத ஒன்றுன்னு போட்டக்கூடாது. பயனற்று இருத்தல், ஓகேவா. எந்த ஒரு யூஸும் கிடையாது, பயனற்று இருத்தல், அதான் குட்டி சுவராக போ அப்படின்லாம் திட்டுவாங்களே. 71, பிழையான தொடரை கண்டு. கறிக்குழம்பு, வழித்தடம், எந்த தோட்டம், கரெக்டு தான். எத்தனை பேர் எந்த தோட்டம் போட்டிங்கன்னு தெரியல. உட்பக்கம் அப்படிங்கிறது கிடையாது. பேலன்ஸ் உள்ள ஏ ஆப்ஷனு, பி ஆப்ஷனு, டி ஆப்ஷன்லாம் பாருங்கள், எல்லாமே வல்லினம் வந்திருக்கக்கூடிய ஒரு தொடர் மாதிரி இதெல்லாம், ஓகேவா. உட்பக்கம் அப்படிங்கிறது கிடையாது. 72, வல்லின எழுத்து மிகும் இடங்களில் தவறானது எது? ஈறுகட்ட எதிர்மறை பேரச்சத்தின் முன் வல்லினம் மிகும். செல்லா காசு, பாடாப்பாட்டு, கண்டிப்பாக மிகும். வன்தொடர் குற்றியலுகரத்தின் பின் வல்லினம் மிகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, கரெக்டு. அந்த என்னும் சொற்களின் பின் அந்த பையன், கண்டிப்பாக வல்லினம் மிகும். 2ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. 2ஆம் வேற்றுமை விரியில் தான் வல்லினம் மிகுந்து வரும். அவனை கண்டேன், ஓகேவா, தொகையில் வராது. 73வது கேள்வி, பீலிபை சாகாடும் அச்சிறும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின் என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி எது அப்படின்னா பிரிது மொழிதல் அணி, ஓகேவா. உவமையை மட்டும்தான் சொல்லுவாங்க,
அதோட கதையை நம்மளே புரிஞ்சிக்க வேண்டியதான். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும்ப்பா அப்படின்னா என்ன அர்த்தம்? உடம்பு சரியில்லாதவனை போய் பார்த்து சொன்னால் உடம்பை பார்த்துக்கப்பா அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அவங்க சொன்னது ஊமை தான், ஆனால் பேஷண்ட்டு புரிஞ்சுக்கிறது சரியான அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறாருல, அதுதான் பெரிது மொழிதல் அணி. 74வது கேள்வி, இருட்டுற மொழிதல் அணி எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். என்னென்ன வகைப்படும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். 75 தற்குறிப்பேற்ற அணி பிரித்து சொன்னோம்னா தன் குறிப்பு ஏற்றம் அணி அப்படிங்கிறதான் கரெக்டு. 76 வெறுங்கை என்பது மூலதனம், விரல்கள் 10 மூலதனம் என்ற பாடல் வரி யாருடையது அப்படின்னா தாரா பாரதி. ஓகேவா? அவருடைய இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். தாரா ராதா. அடுத்தது என்ன அப்படின்னா, இல்லைன்னா வெறுங்கை என்பது மூலதனம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? வெறுங்கையால் தரான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வெறுங்கையால் தாரான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 77 மனிதரெல்லாம் அன்பு நெறி காண்பதற்கும் மனோபாவம் என்ற பாடல் வரி இயற்றினது பாரதிதாசன் தான். ஓகேவா? புத்தக சாலை வேண்டும் நாட்டில் யாண்டும் அப்படின்ட்டுலாம். 78 தவறான ஒன்று இது. பாடலில் அடிதோறும் 2வது எழுத்து ஒன்றி வருவது எதுகை தான்? பாடலில் அடிதோறும் முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை தான். ஓரடியில் முதல் 3 சீர்களிலும் வருவது கூழை மோனை தான். எப்பாரும் எப்பதமும் எங்கனும் என்பது கூழை முனை தான், முற்றுமுனை கிடையாது. 79 கீழ்கண்டவற்றுள் எந்த ஒன்று பிறமொழி சொல்? ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க. அலுவலர் கரெக்டு, தமிழ் தான். தேநீர் கடை கரெக்டு தான், தமிழ் தான். இழப்பு கரெக்டு தான். ஆபத்துன்னு சொல்லக்கூடாது, இடர்னு சொல்லணும். ஓகே, அப்போ ஆபத்துங்கிறது தான் பிறமொழி சொல். அடுத்து 80வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எந்த ஒளிமரபு தவறாக பொருந்தியுள்ளது? ஆடு கத்தும், மயிலாகவும், வண்டு முரலும், ஆந்த அலரும் அப்படிங்கிறது தான் கரெக்ட். 81 பாரதியாரின் பாடல் வரி எது கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. 30 கோடி முகமுடையால் அவருடையது தான். காசி நகர் புலவர் பேசும் முறை தான் அப்படின்ற வரையும் அவருடையது தான். வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் அப்படிங்கிறதும் அவருடையது தான். புத்தக சாலை வேண்டும் நாட்டில் யாண்டும் அப்படிங்கிறது பாரதிதாசன். 82 வியப்பு, அவலம், வாழ்த்து, வரவேற்றல், வைதல் ஆகிய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் தொடர்களின் பின் உணர்ச்சிக்குறி இடுதல் வேண்டும். அடுத்தது 83 பகையரசனால் முற்றுகையிடப்பட்ட தம் மதிலை காத்தல் வேண்டி உள்ளிருந்தே வெளியே இருக்கும் பகையரசனோடு நொச்சித்திணை பூவை சூடி போரிட்டு மதிலை காப்பர். நொச்சித்திணை தான் ஆன்சர். 84 தவறான பழமொழி எது அப்படின்னு பார்த்தோம்னா சிறு துரும்பும் பல்குத்த உதவும், விளையும் பயிர் முளையிலே தெரியும், சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் வேண்டும். 3மே கரெக்ட் தான். உப்பிட்டவரை உண்மையுடன் நினை அப்படின்னு வரக்கூடாது. உப்பிட்டவரை உள்ளளவும் உள்ளத்தின் அளவும், அதான் உள்ளளவும் நினை அப்படிங்கிறதான் கரெக்டு. 85 அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல் அப்படின்னு வருவாங்க தெரியுமா? ஸோ அது எந்த பாடல் வரி யாருடையது அப்படின்னா ஔவையாருடைய பாடல். அதுக்கப்புறம் 86 திருக்குறள் ஒரு வகுப்பார்க்கோ ஒரு நிறத்தார்க்கோ ஒரு மொழியார்க்கோ ஒரு நாட்டார்க்கோ உரியது அன்று, அது மண்பதைக்கு உரியது, உலகுக்கு பொது என திருக்குறளின் புகழை கூறியவர் யார் அப்படின்னா திருவி கல்யாண சுந்தரனார். ஓகேவா? அடுத்தது அதுவே திருவள்ளுவர் தோன்றியராவிட்டால் அப்படின்னு ஆரம்பித்தா அது கியாபே விஸ்வநாதம். வல்லினம் மிகா இடங்களில் தவறானது. விழித்தொடரை அடுத்து வரும் வல்லினம் மிகாது. வாடா ராசா, வாடா கண்ணா அப்படிங்கிற இடத்துலலாம் வராது. இரட்டை கிளவியில் வல்லினம் மிகாது. இரட்டை கிளவி சலச்சல கிடையாது, சலசல அவ்வளோதான். வியங்கோல் வினைமுற்று அடுத்து வரும் வல்லினம் மிகாது. கரெக்டு. ஓரெழுத்து ஒரு மொழியில் வல்லினம் மிகுந்து வரும். ஓரெழுத்து ஒரு மொழியில் கண்டிப்பாக வல்லினம் மிகும். 88 கருமுகில் பண்புத்தொகை. 89 விதிர்ப்புற்றஞ்சி. விதிர்ப்பு கூட்டல் உற்று கூட்டல் அஞ்சு அப்படிங்கிறதான் கரெக்டு. 90 வினா விடை வகைகள் முறையே. வினா 6 விடை 8. அதுக்கப்புறம் அங்கண் பிரித்து எழுதுக. 91வது கேள்வி அம் கூட்டல் கண். அப்புறம் 92வது கேள்வி தமிழர் திருநாளாம் தை முதல் நாள் அமிழ்தன இனிக்கும் பொங்கல் திருநாள் என பாடியவர் முடியரசன். ஓகேவா? தை முதல் நாள் பொங்கல். ஓகேவா? ஸோ இனிக்கும் பொங்கல் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. தமிழர் திருநாளாம் தை முதல் நாள் அமிழ்தன இனிக்கும் பொங்கல் திருநாள். முடியக்கிடிய பொங்கல் கிண்டுறன்னு முடிக்கிடி உள்ளே கொட்டாமல் பார்த்துக்கோங்க. நல்லா தலையை கவர் பண்ணிவிட்டு பொங்கல் கிண்டுங்க. அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஷார்ட்கட்டுக்கா பஞ்சம் பார்த்துக்கலாம். 93 தேசம் என்பதன் இலக்கண குறிப்பு இடவாகு பெயர். அதுக்கப்புறம் தவறாக பொருந்தியுள்ளது எது? 94 கார்ட்டூன் கருத்து படம். ட்ராலினா நகர்த்து மண்டி தான். லென்ஸ்னால் உருப்பெருக்கி தான். ஷூட்டிங் அப்படிங்கிறது படப்பிடிப்பு, பட வீழ்த்தி கிடையாது. ஓகேவா? இப்போ ஷூட்டிங் அப்படிங்கிறது படப்பிடிப்பு.
95 டேஸ் காப்பது கடினமானாலும் எப்பாடுபட்டாவது அதனை விரும்பி காத்தல் வேண்டும். ஒழுக்கம். ஓகேவா, அதனை காப்பது கஷ்டம்தான், எப்பாடுபட்டாவது அதை காத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு வள்ளுவர். 96 குடிப்பிறப்பின் சிறப்பு எப்போது அழிந்து போகும் அப்படின்னா ஒழுக்கம் குறையும் போது அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு வள்ளுவர். ஓகேவா. 97 ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொலல் அப்படிங்கிறது தான் நமக்கு ஃபில் ஆகும், கரெக்டாக வரும். 98 அருவினை பண்பு தொகை தான் ஆன்சரு. 99 சரியான வரிசையை தேர்க. 11 கீழ்கணக்கு நூல்களில் ஃபஸ்ட்டு 4 அடி 400. ஓகேவா, 4 அடி அதாவது 4 அடியார், 4 மணிக்கடிகை, 40 ஐந்திணை, அதுக்கப்புறம் முப்பால் அப்படின்றது தான் நமக்கு வரணும். சரியான வரிசை அதுதான். அடுத்தது 100வது கேள்வி, கடைசி கேள்வி. வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்றவர் யார் அப்படின்னா பெருஞ்சித்திரனார். பெருஞ்சித்திரனார், பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமானது. ஸோ நம்ம டெஸ்ட் பேட்சோட பி கூல். ஓகேவா, ஏன்னா ரொம்ப ரிலாக்ஸாக படிக்கணும். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீன்னு தான் பேர் வைக்கலான்னு வச்சுருந்தேன். ஆனால் ஜிஎஸ்னாலே நிறைய பேர் ஸ்ட்ரெஸ்ஸாகவே நினச்சிட்டு இருப்பாங்க. ஸ்ட்ரெஸ் ஃப்ரீன்னு பேர் வச்சிடலாம் அப்படின்ட்டு. எதுக்கு அதை கூட நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீன்னு சொல்லி நெகட்டிவாக சேர்க்கலாம் அப்படின்னு தான் பாசிட்டிவாக வச்சாச்சு. ஸோ டெஸ்ட் பேட்சோட லாஸ்ட் டேட்டு 12ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஸோ அதுக்கு வரைக்கும் ஜாயின் பண்ணுறவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜிஎஸ்சில் ஒரு சம்பவம் பண்ணணும், அவ்வளோதான். நானும் குரூப் 2 போகிறேன், நீங்களும் குரூப் 2 போகணும். மொத்தத்தில் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா எல்லோரும் குரூப் 2 ஸ்டாஃபாகவே இருக்கணும். அதனால தான் நானும் வந்து அந்தளவுக்கு எப்படி சொல்கிறது தேடிக்கிட்டு இருக்கேன். எந்தெந்த மாதிரி கேள்வியெல்லாம் எடுத்து உள்ளே வைக்கலாம், அதுவும் அன்வான்டாக எடுத்து வைக்க மாட்டேன், பயப்பட வேண்டாம். எந்த மாதிரி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன கேட்குறாங்களோ ஸோ அதை மட்டும் எடுத்து வச்சு ஸோ ஒரு மிரட்டி விடலாம் ஜிஎஸ் அப்படின்ற ஒரு பிளானில். ஸோ ஜாயின் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு உங்களுக்கு தெரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான லிங்க்கையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.